அனைவருக்கும் வல்ல சமூகத்தின் அன்பு வணக்கம். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம். பெரியவங்க இருக்காங்க எங்கள் குடும்பத்தில், அவங்களுக்கு அனுபவம் இருக்கும், அறிவு இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லா வகையிலையும் மேடு பள்ளத்தெல்லாம் அவங்க ஏறி இறங்கி பார்த்தவங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அதை மறக்கக்கூடாது. நமக்கு சின்ன வயசு, அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, தலையெல்லாம் நிறச்சிருக்கு, ரோமம்லாம் ஸ்கின்னெல்லாம் சுருங்கி இருக்குது, வயசானவங்கன்னு சொல்லி அலட்சியப்படுத்தக்கூடாது. அனுபவத்தில் சிறந்தவங்க, எல்லாத்தையும் பார்த்தவங்க. அவங்க சொல்லால் செயலால் எண்ணங்கள் எப்படி 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 மூவ் பண்ணணும், எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அனுபவம் அவங்கள்ட்ட ப்ராக்டிக்கலாக அனுபவித்து அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு. ஆகையினால மூத்தோர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்தில் உள்ள இளையவர்கள், குடும்பத்தில் தான் இல்லை, அலுவலகத்துலேயும் சரி, அனுபவசாலிகள் ஒன்று சொல்கிறாங்கன்னா கேட்கணும். அக்கம் பக்கத்துலேயும் சரி, பெரியவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும். ஏன் அவங்க அது மாதிரி சொல்கிறாங்க, நீ இது மாதிரி செய்யாத, சரியாக வராதுன்னா இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி போனால் அங்கே உண்மையிலே ஒரு இடைஞ்சலில் போய் மாட்டுவோம். அது தெரிஞ்சு தான் அவங்க சொல்கிறாங்க, இதை இப்படி செய்யக்கூடாதுப்பா, இதை இப்படி தான் செய்யணும், இதுதான் முறை, இதுதான் இப்படி தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு அதை நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போது மூத்தவர்கள்ட்ட அந்த அனுபவமும் அறிவும் அந்த பட்டறிவும் ப்ராக்டிக்கலாக இருக்குது. அது பெரிய பொக்கிஷம், எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம நாட்டில் தான், அதில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் தான் குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம் இந்தியாவில். வெளிநாடு எல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த இதே இல்லை. அப்புறம் யார் மூத்தோர், யார் சொல்லி யார் கேட்பான்? சரி, அதை விடுங்க, அது சப்ஜெக்ட் வேறு. நம்ம மூத்தோர் சொல்ல மறக்கக்கூடாது, மதித்து அதை வாங்கி உள்வாங்கி அதை நாமும் அப்ளை பண்ணி மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.